பொண்ணு கடை போட்டா இப்படிதான், இப்படிலாம் ஓடும், இதுவே பசங்க போட்டா ஓடாது, சும்மா வீடியோ போட்டு இது பண்றா அது பண்றா. தமிழகத்தின் சிறந்த கருத்தரித்தல் மருத்துவமனை ARC. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். இது சிக்கன் பானிபூரி, உருளைக்கிழங்கு ஸ்டஃப்லாம் இருக்கிறதுக்கு பதில் சிக்கன் வந்து நாங்க செஞ்சுட்டு அதை வந்து உள்ள ஸ்டஃப்ஸா வைப்போம். நல்லா சூப்பரா இருக்கு. 9 to 5 இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுவேன். நம்ம யாருக்காகவும் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ப்ரெஷர்லயே இருப்போம். இங்க நம்ம கடையிலேயே நம்ம எஃபர்ட் போட்டு ஃபுல் டேவும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணா அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு தான். நைட்டு தூங்குறப்போ கொஞ்சம் நிம்மதியா தூங்கலாம். ஓவராலா எவ்வளவு ஆச்சு இது தொடங்குறதுக்கு மட்டுமே? ஓவரால் எல்லாமே லைட்டிங் அண்ட் லேபர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து அம்மா அப்பா செப்பரேட் ஆயிட்டாங்க. ஸோ நான் அப்புறம் இங்கே ஆவடி வந்துட்டோம். அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட். இந்த காலேஜ் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். காலேஜ் படிச்சுட்டே இருக்கப்போவே நான் வந்து பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இருந்தேன் ஒரு ரீட்டைல் ஷாப்பில். ஸோ அப்படியே தான் நான் எனக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டேன். நம்பிக்கை இருந்தால் எது வேணால் பண்ண முடியல. இது பொண்ணு பையன்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, பையன்லாம் பண்ணால் இதெல்லாம் ஆகாது, பொண்ணெல்லாம் பண்ணா அப்படி இப்படின்னு. எல்லாரும் யார் வேணால் பண்ணலாம், அவ்வளோதான். அது நம்மளோட தைரியம். நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்து சொன்னீங்க இல்லையா, அங்க ஒரு அமௌண்ட் அதை ஈடு செய்ய முடியுதா? இப்ப தொழில் தொடங்குறதுல அதை விட அதிகமாகவே ஏர்னிங்ஸ். அங்க எவ்வளவு வாங்கினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கடைசியா 24 வாங்கிட்டு. இங்க இப்போ நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 9 to 5 ஜாப் அப்படிங்கிறத கடந்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க தான் இன்னைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எந்தவித மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி தன்னுடைய வேலையை விட்டுட்டு சுய தொழில் தொடங்கி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தவங்களை தான் சந்திக்க போகிறோம். அவங்க பேர் வந்து வர்ஷா. வணக்கம். உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிச்சிருக்கிறது BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அது முடிச்சுட்டு நான் அப்படியே காலேஜ் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். அண்ட் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட். எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. ஸோ அம்மா தான் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்தே எங்களை கொஞ்சம் நல்லாவே வளர்த்துருக்காங்க. எனக்கு ஜாப் ரிலேட்டட் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பிஸ்னஸ் தான். அப்போ சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது ஒரு பிஸ்னஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்புறமா சரி போக போக நம்மளுக்கு ஜாப் தான், ஏன்னா ஃபினான்ஷியலாக அது மட்டும் தான் மந்த்லி வந்துட்டு இருக்கும். ஜாப்னு போனால் நம்மள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதை நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபினான்ஷியலி நம்ம ஸ்டேபிளும் கிடையாது. அப்படி பார்த்து தான் நிறைய பேரே அதை வந்து பிஸ்னஸ்ன்றதை விட்டுறாங்க. சரி நம்ம ஒரு எஃபர்ட் தான் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் கோல்காப்பா கேர்ள். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து பிஸ்னஸ்குள்ளே போகிறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஸ்டேபிளாக அது நம்மளுக்கு வருமானம் கிடைக்குமா இல்லை லாபம் இருக்குமான்னு தெரியாது ஆரம்பத்தில். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அம்மா வந்து தனியாக வந்து உங்களை வளர்த்துருக்குன்னு சொன்னாங்க. அம்மா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்படி ஒரு பிஸ்னஸ் நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே? அம்மா வந்து ஸ்டார்டிங் 1 lakh நான் வந்து கொடுக்குறேன், என்னால் முடிஞ்சது அதுதான். ஸோ அதுக்கப்புறம் நீ என்ன போடுறியோ அது உன்னோட எஃபர்ட் அப்படின்றத சொன்னாங்க. சரி ஓகே, 1 lakh கொடுக்குறதே எனக்கு அந்த ஒரு சப்போர்ட் போதும். மற்றபடி நான் ஃப்ரெண்ட்ஸ் சைடு எல்லாரும் என்னென்ன சப்போர்ட் எப்படியெல்லாம் நான் வந்து எங்கெங்கெல்லாம் போய் சீப்பாக கிடைக்கும் ரேட்டு, பாரிஸ் எல்லாமே மோஸ்ட்டாக பாரிஸில் தான் ரோடாக அலைஞ்சி அப்படி எல்லாமே வாங்கினது தான். ஸோ அந்த சைடு தான் நான் எல்லாம் போனதுனாலே நான் நினச்ச ஒரு அமௌண்ட்டில் என்னால் முடிக்க முடிஞ்சுது. ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் நின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இல்லையா? ஏன்னா ஒரு ஜாபுக்கு போகிறோம், மந்த்லி சேலரி கிடைச்சிடுது. ஒரு கம்மியான அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மீடியமான அமௌண்ட்டாக இருக்கலாம். ஆனால் ரெகுலராக கிடைக்க போகுது நமக்கு ஒரு அமௌண்ட்டுங்கிறது. நம்ம எந்த பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, நம்மளுடைய ஒர்க்கை கொடுக்குறோம், சம்பளம் வருதுன்னும் பொழுது அதை விட்டுட்டு ஏன் இதுக்கு வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட யோசிக்கலையா நீங்கள்? இல்லை, அதெல்லாம் யோசிச்சா நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் ஓடாது. என்ன இருந்தாலும் நம்ம ப்ராஃபிட் நம்ம அப்படியே உள்ள ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கினா மட்டும்தான். நம்ம அந்த நம்பிக்கையோடு இறங்கணும். நம்பிக்கை இருந்தால் எது வேணால் பண்ண முடியல. இது பொண்ணு பையன்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, பையன்லாம் பண்ணால் இதெல்லாம் ஆகாது, பொண்ணெல்லாம் பண்ணால் அப்படி இப்படின்னு. எல்லாரும் யார் வேணால் பண்ணலாம், அவ்வளோதான் பிஸ்னஸ். அது நம்மளோட தைரியம். இப்போ ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அது வந்து அம்மா கையில இருந்து கொடுத்தாங்களா? இல்லை, நான் வந்து லோன் எடுத்தேன். அதுக்காக 2 பேங்க் நான் ட்ரை பண்ணேன். ஸோ ஒரு பேங்க்ல எனக்கு லோன் என்ன இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 lakhs லோன் எடுத்து தான் ஃபுல்லாகவே நான் இறங்கினேன். ஓகே, ஓவராலாக எவ்வளோ ஆச்சு இது தொடங்குறதுக்கு மட்டுமே? ஓவரால் பார்த்தா 1.25 ஆச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறது? ஆமாம், ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே லைட்டிங் அண்ட் லேபர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 1.25 ஆயிடுச்சு. இப்போ அம்மா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வேறு யாருக்கிட்டையாவது சொல்லியிருந்தா வந்து கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க, அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, என்ன சொன்னாங்க? அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் பிஸ்னஸ்லாம் ஏன் பண்ணுற, அதிலலாம் அவ்வளோ இது இருக்காது, ஒர்க்கே போ அதுதான் அப்படி. கடைசியில் நான் எங்கள் பாட்டிலாம் சொன்னேன், அவங்க ஃபேமிலி கிட்டலாம் சொல்லிட்டு அப்புறமா
பரவாயில்லையே நல்லா ஓடுது, அப்போ ஜாப்லாம் வேணாம், இதுலேயே உனக்கு நல்லா, அதை விட உனக்கு இதில் நல்ல ஏர்னிங்ஸ் வந்தால் நீ இதையே பண்ணு, கங்க்ராட்ஸ் நீ ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஒரு மாதிரி நல்ல ஸ்டேஜில் வச்சு பேசின மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் லெவல்னு கூட சொல்லலாம். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சொன்னீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய பசங்களாக இருக்கட்டும், வரதான் நல்ல ஒரு ஒயிட் காலர் ஜாப்பில் இருப்பாங்க, நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க இல்லையா. பானிபூரி கடை அப்படின்னு சொல்லும் போது ஒரு பார்க்குற பார்வை எப்படி இருக்கு? ஆமாம், அதுவும் வந்து எல்லாரும் இந்த அண்ணா நகர் சைடு எல்லாரும் கேக்ஸ் அந்த மாதிரி டெசர்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. ஏன் போய் பானிபூரி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே. ஸோ யாரும் எடுத்ததும் ஒரு ஷாப் வந்து போட மாட்டாங்க. நம்ம சைடில் எது நல்லா ஓடும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு ஷாப் போடுவாங்க. ஸோ இங்கேன்னு பார்த்தா என்னை பொறுத்தவரை பானிபூரி அவ்வளோ ஹைஜீனிக்காவோ எங்கேயோ எனக்கு தர மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் எனக்கும் பர்சனலாக பார்த்தா பானிபூரி எனக்கு அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, நம்ம ஏன் அதை போடக்கூடாது, இங்கேயும் அந்த ஷாப் இல்லை, நான் கரெக்டான பிளேஸ் ஒன்று பார்த்தேன். ஓகே, இந்த பிளேஸ் ஒரு 3 பிளேஸ் நான் சூஸ் பண்ணேன். அந்த 3 பிளேஸ் வந்து நான் கொஞ்சம் ரெகுலராக நான் போய் பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே, இங்கே க்ரௌட் எப்படி இருக்குது, இந்த டைமில் இந்த க்ரௌட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பிளேஸ் நான் செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுலேருந்தும் ஸ்பெசிஃபிக்காக நான் ஓகே நம்ம கடைசியாக இங்கே தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எங்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும் அது எல்லாமே கேட்டு கடைசியில் இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணது தான் பார்க். இந்த டெலிஷியஸான ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி நிறைய போட்டு கேக்ஸாக இருக்கட்டும், ஐஸ்கிரீம்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணுறாங்க. அது அண்ணா நகருக்கு செட் ஆகும், ஆவடிக்கு செட் ஆகாதுங்கிறது ஒரு ஐடியாவா உங்களுக்கு? அப்படி இல்லை, ஆனால் இங்கே இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு ஆவடியில். ஸோ அந்த அளவுக்கு பே பண்ணி வாங்குவாங்களான்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ என்னை பொறுத்தவரை இங்கே இது இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், இது எப்படி போகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருந்திருக்கீங்க, இப்போ வந்து செல்ஃபாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க. ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னாக்கா அங்கே ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிருப்பீங்க, இங்கேயும் அந்த ப்ரெஷர் இருக்கும், ஏன்னா முழு பொறுப்பு உங்ககிட்ட இருக்கும். ஆனால் அங்கேயும் இங்கேயும் உள்ள வித்தியாசம் என்ன, இங்கே எவ்வளோ சுதந்திரமாக நீங்கள் செயல்படுறீங்க அதை சொல்லுங்கள். அது வந்து இப்போது அங்கே பார்த்தா நம்ம கம்பெனி, ஸோ அங்கே நம்ம 9 to 5 ஆர் 9 to 6:30 அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுவேன். நம்ம யாருக்காகவோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரெஷர்லேயே இருப்போம். இங்கே வந்து நம்ம கடை எல்லாமே நம்மளுது, நமக்காக அங்கே யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு போடுறதுக்காக இங்கே நம்ம கடையிலேயே நம்ம எஃபர்ட் போட்டு ஃபுல் டேவும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ நம்ம அதை கடைசி ஒரு டே எண்டில் நம்ம இவ்வளோ கேஷ் நம்ம பார்க்குறோம், அது நமக்கு எவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அங்கே போய் நம்ம ஓடி சிஸ்டமில் தட்டி எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். இங்கே அப்படி இல்லை, நம்ம கேஷை பார்த்தா ஓகே ஃபைன், நம்மளுக்கு நம்ம கடை இன்னைக்கு ஓடி இருக்கு, நம்ம ப்ராஃபிட்டை பார்த்துட்டு ஓகே ஃபைன், அது ஒரு சாட்டிஸ்ஃபைட். நைட்டு தூங்குறப்போ கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம். இப்போ சொந்தமாக நம்ம ஒரு கடை நடத்துகிறோம், எந்த அளவுக்கு அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுறீங்க? வேலையே அதிகமாக இருந்தாலும் கூட அதை எப்படி என்ஜாய் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். இப்போது ஈவினிங் மார்னிங் எல்லாம் நான் இப்போ இதுக்கு என்ன டெவலப் பண்ணுறதுன்னு நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, அடுத்து எதுனா ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கலாமா இல்லை வேறு எங்கன்னா ஷாப் போடலாமான்றது நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தென் ஈவினிங் 5:30 ஆகிடுச்சு, நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணணும், நம்ம அங்கே போகணும், அப்போ தான் வியாபாரம் நடக்கும். ஸோ நம்ம அது இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கடைன்றதுனால நம்ம தான் அதை பார்த்துக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக வரோம். இப்போ நான் ஆஃபீஸ் போகிற டைம்லாம் காலையில் போகணும், ப்ரெஷரு, டார்கெட்டை முடிக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் எதனா சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு டென்ஷன்லாம் எனக்கு இருந்திருக்கு. பாதி நாள் ஆஃபீஸில் லீவ் போட்டு வீட்லேயே உட்காந்துருவேன், இதான் லீவ் இருக்கே அங்கே போயிட்டு எதுக்கு உட்காந்துட்டு அப்படிலாம் நான் இருந்துட்டு தான் நான் சரி. ஆனால் இங்கே எனக்கு அப்படி இல்லை, இது ரெகுலராக நம்ம கடை நம்ம வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக டெய்லி ஒரு கஸ்டமர்ஸ் அவங்க கொடுக்குற ரிவ்யூஸு அந்த ஹாப்பி ஃபேஸஸ்லாம் பார்த்தா நமக்கு இன்னும் ஹாப்பினஸ் தான் கொடுக்கும். அது ஒரு நல்ல இது. கோல்காப்பா கேர்ள் அப்படின்னு போட்டிருக்கீங்க, வாயில் நுழையில தமிழாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, என்ன அதுக்கான அர்த்தம்? அது கோல்கப்பா மீன்ஸ் பானிபூரி ஹிந்தியில், அண்ட் கேர்ள் ஸோ நான் போட்டிருக்கிறதுனால அது கோல்கப்பா கேர்ள் அப்படின்னு சொல்லி. வீட்டில் வேறு யாரெல்லாம் பயங்கர சப்போர்ட்டாக இருந்தது? ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு? ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே இருக்கும் தான், இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நம்ம டவுன் ஆகும். பட் அந்த டைம் நம்மளை தூக்கி கொடுக்குறது வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லேயே என்னை தூக்கி கொடுத்தது என் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட யாருமே சொல்லலையா நம்பிக்கை இல்லாமல் எதுக்கு இந்த வேலைலாம்? இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் எதுலையுமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் இறங்க மாட்டேன். நான் ஸ்டார்டிங்லேயே அவங்கக்கிட்ட வந்து ஓகே பிஸ்னஸ் பண்ணலான்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், எனக்கு எப்போத்துலேருந்தோ இன்ட்ரெஸ்ட். அவங்க வந்து ஓகே நீ பண்ணு நல்லபடியாக கங்க்ராட்ஸ் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தான் கொடுத்தாங்க. ஸோ இங்கேன்னு எனக்கு 1-2 பாசிட்டிவிட்டி எனக்கு கிடைக்கிறப்போ அந்த இடத்துல ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றவங்க இப்போ நெகட்டிவ் எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் நம்மளுக்கு வரதா செய்யும், அதெல்லாம் நம்ம மைண்டில் எடுத்துகிட்டு போட்டுட்டு இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துன்னு சொன்னீங்க இல்லையா, அங்கே ஒரு அமௌண்ட்டு சம்பாரிச்சிருப்பீங்க, ஒரு வருமானம் கிடைச்சிருக்கும் இல்லையா, அதை ஈடு செய்ய முடியுதா இப்போ தொழில் தொடங்குனதுல? அதை விட அதிகமாகவே ஏர்னிங்ஸ். அப்படியா? ஆமாம்.
அங்க எவ்வளவு வாங்குனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கடைசியா 24 வாங்கிட்டு இருந்தேன். இங்க இப்போ நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 30,000 32 அப்படி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் இப்போ நீங்க ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆயிருக்கு? 2 months. இப்போ மேபி ஒரு 1 year 2 year கழிச்சு நம்ம எவ்வளவு அட்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்கம்மா, ஒரு மந்த்லி இன்கம்மா? ஒரு 1 yearல சொல்ல போனா இப்போ வந்து பிரான்சைஸ் கொடுக்குற ஐடியால இருக்கும். ஸோ அது போக போக அதுலயும் நம்மளுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது டவுன் ஆகும்ன்றத ஒரு டவுன் ஆகும்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் நல்ல நாங்கள் குவாலிட்டி வைஸ் எல்லாமே நாங்கள் நல்லா தான் கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர்ஸ் ரெகுலராகவும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போக போக இன்னும் ஹையராக தான் போகுமே தவிர லோவராக போகாது. ஒரு பிஸ்னஸ் தொடங்குறோம் அப்படின்னாக்கா முழுமையாக நம்ம தான் அதை பொறுப்பெடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. யாராவது ஒருத்தவங்க வாங்க வராங்க போகிறாங்க அப்படின்னும் பொழுது நமக்கு ஒரு ஆளுமைங்கிறது ஒன்று தேவைப்படுது. பணம் காசு கொடுக்காம போகிறதா இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்குறேன். இல்லை, இன்னும் வர நான் அந்த மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணலை. எல்லாரும் அப்படியே கொடுத்துட்டு கேஷ் கொடுத்துட்டு நான் ரிவ்யூஸ் கேட்பேன், ஃபீட்பேக் கேட்பேன். அது எல்லாமே நல்லபடியாக நல்லா தான் கொடுத்துட்டு போகிறாங்க. இன்கேஸ் 1-2 உப்பு காரம் அந்த மாதிரி எதுனா இருந்தால் அது சொல்லுவாங்க. நாங்கள் அதையும் அந்த டைமில் நாங்கள் சேஞ்ச் பண்ணிப்போம். இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுடைய பேஜில் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியாக. நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்குறோம், நிறைய பாட்டெலாம் போட்டு பயணம் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? அது நம்ம ஒன்று ப்ரொமோட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்ததா, இல்லை நார்மலாகவே நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டா ஃப்ரீக் அந்த மாதிரி ஏதாவது சோஷியல் மீடியாவில்? நான் நார்மலாகவே சும்மா ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். என் காலேஜ் டைம்லேருந்தே ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சரி ஒரு டைம் ஆனால் நம்மளுக்கு ஒர்க் அதுலேயே கொஞ்சம் ப்ரெஷர் அந்த டைமில், அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. சரி எதுக்கு ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் சரி நம்ம இது வழியாக நம்ம அந்த ரீல்ஸ்லாம் நம்ம போட ஆரம்பிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பீக்காகவும் போக சான்சஸும் இருக்குது. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி அது ரீல்ஸ் நல்லா இப்போது மோஸ்ட்லி 10 million போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அது ரீச் ஆக எல்லாரும் ரீல்ஸை பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்தேன், டேஸ்ட் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களே ரெகுலராக எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பட்டாபிராம்லேருந்து கூட வர கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. கீழே சில கமெண்ட்ஸ்லாம் வரும், நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வந்து நம்ம ரொம்ப எப்படி ஒரு நேர்மறை சிந்தனையோடு எடுத்துக்கலாம். நெகட்டிவாக வரக்கூடிய விஷயங்கள் எப்படி கடந்து போகிறீங்க? எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதே நான் இந்த ஷாப் ஆரம்பிச்சிட்டு அப்புறம் தான். பிகாஸ் நான் ரீல்ஸ் போடுறப்போலாம் எனக்கு நெகட்டிவ் அந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை. ஸோ என்னடா நமக்கு நெகட்டிவ்லாம் வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பொண்ணா பிறந்தா பொண்ணு கடை போட்டால் இப்படி தான், இப்படிலாம் ஓடும், இதுவே பசங்க போட்டால் ஓடாது, சும்மா வீடியோ போட்டு இது பண்ணுறா அது பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடிப்படையே இல்லாத கமெண்ட்லாம் வருது இல்லையா? அப்போ என்ன தோணும் உங்களுக்கு? என்னடா இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படி தோணும்? அது ஸ்டார்டிங் அப்படிதான் சொல்கிறேன். ஸ்டார்டிங் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இவனுங்க இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போக போக டே போங்கடா, நீங்களாம் இப்படி தாண்டா சும்மா போட்டுட்டு இருப்பீங்க, நீங்கள் வந்து பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும். யாரும் சும்மா அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு ஐயோ இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் போடாமல் இருக்க முடியுமா? இல்லை நம்ம பிஸ்னஸை பார்க்காம இருக்க முடியுமா? ஆனாலும் நான் அதுலேயே ஒரு பையனுக்கு நான் அதான் கமெண்ட் பண்ணேன், நீங்கள் சொல்லுவீங்க நான் இங்கேயும் சப்போர்ட்லாம் இல்லாமல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு. இல்லைக்கா சாரி நான் சும்மா தான் சொன்னேன் இப்படிலாம் அப்படியே அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அந்த கமெண்ட்ஸ்லேயே இருக்கும் சொல்ல போனால். ஸோ எல்லாம் அவங்க சும்மா அவங்க விளையாட்டுக்கு டைம் பாஸுக்குன்னு ஒரு கமெண்ட்ஸை போட்டுட்டு போகிறது தான் அந்த ஃபேக் அந்த எல்லாமே இந்த கமெண்ட்ஸ்லாம். ஒரு ஒர்க் போகிறவங்க அப்படின்றவங்க வந்து குறைந்தபட்சம் என்ன பண்ணுவாங்கனாக்கா வீட்டுக்கு தேவையானது செய்வாங்க, ஒரு வீடு கட்டுவாங்க, அதை தாண்டி பெருசாக பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க இல்லையா? உங்களுக்கு எந்த அளவுக்கு இது போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது? இப்போது சொல்லப்போனால் இப்போ நெக்ஸ்ட் 2 branches ஓப்பன் பண்ண போகிறோம் அண்ணா நகர் சைடில். ஸோ அது ஓப்பன் பண்ணிடுவோம், கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ அம்மா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க தான் ஏர்ன் பண்ணி குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்களா? நான் காலேஜ் படிக்கிற வரை நான் வேலம்மாளில் படித்தேன், கொளத்தூரில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் அம்மா அப்பா செப்பரேட் ஆகிட்டாங்க. ஸோ நான் அப்புறம் இங்கே ஆவடி வந்துட்டோம். அண்ட் காலேஜ் இங்கே தான் மகாலட்சுமியில் படித்தேன். காலேஜ் படிச்சுட்டே இருக்கப்போவே நான் வந்து பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இருந்தேன் ஒரு ரீட்டைல் ஷாப்பில். ஸோ அப்படியே தான் நான் எனக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டேன். ஸோ அந்த டைம் அம்மா வந்து அவ்வளோ ஏர்ன் பண்ணலை. அந்த டைமில் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் அவளுக்கும் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஃபீஸ் கட்டணும். ஸ்டில் அவள் ஸ்டடிங் தான், 3rd year படிக்கிறா. ஸோ இன்னும் வர ரன்னிங்லேயே தான் ஓடிட்டுருக்கு. அப்படி அவங்களுக்கு என்ன செய்யணும்னு ஆசை இருக்குது? இல்லை தங்கச்சி ஏதாவது உருவாக்கி பார்க்கணும் அப்படி ஏதாவது ஆசை இருக்கா, தாட் இருக்கா? எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே பண்ணணும்னு ஆசை. பிகாஸ் அவங்க மட்டும்தான் இருக்காங்க, கடைசி வரை அவங்கள நல்லபடியாக வச்சுக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்லேருந்து எல்லாமே கொடுக்கணும். சின்ன சின்ன ஹாப்பினஸ்க்கெலாம் அவங்க ஏங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் எல்லாமே கொடுக்கணும். இப்போ நான் சொன்னேன் பிஹைண்ட் ரூட்ஸ்லேருந்து இன்டர்வியூ வராங்கன்னா
காலையிலேருந்து அவங்க தான் என்னாச்சு எதனா நீ எல்லாம் ரெடி பண்ணிட்டியா எல்லாம் பண்ணிட்டியா சரி நல்லா பண்ணு நல்லா பேசு அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி. ஸோ எல்லாமே எனக்குன்னு பார்த்தா எங்கள் அம்மா எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே யோசிப்பாங்க. அந்த கோல்காப்பாக்கள் கிட்ட கடைசியா இந்த கேள்வி கேட்காம போகக்கூடாதுன்றதுக்காக பிஸ்னஸ்ல ஒய் டோன்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் இந்த பேசுறதே வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதை ஸ்டாப் பண்ணாலே ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அதான் ஒரு பொண்ணா பிறந்தா இந்த கேர்ள்ஸ்லாம் இதெல்லாம் வைக்கலாமா, ஸ்ட்ரீட்ல போய் நிக்கலாமா, ஸோ அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து ஃபேமிலி சைட்லேருந்து சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கணும். இப்போ என் சைடு ஃபேமிலி சைடில் சப்போர்ட் கிடைச்சனால நான் இங்கெல்லாம் நிற்க முடியுது. இப்போ மற்ற ஃபேமிலி சைட்லாம் பார்த்தா இங்கெல்லாம் நீ நிற்கலாமா, வேலைக்கு தான் போகணும், பொண்ணுனா இதுதான் பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாலே எல்லாரும் வெளியே வந்து என் கமெண்ட்ஸில் டிஎம்லேயே இவ்வளோ பேர் எனக்கும் வைக்கணும்னு ஆசைக்கா ஆனால் என் வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸு எனக்கே நிறைய வந்திருக்கு. நிறைய டிஎம்ஸ் வந்திருக்கு எனக்கே மெசேஜில். கண்டிப்பாக. இது என்ன பானிபூரி தெரிஞ்சுக்கலாமா? நார்மலா நாங்க சாப்பிடுறதா? இல்ல இது சிக்கன் பானிபூரி. உருளைக்கிழங்கு ஸ்டஃப்லாம் இருக்கிறதுக்கு பதில் சிக்கன் வந்து நாங்க செஞ்சுட்டு அதை வந்து உள்ள ஸ்டஃப்ஸா வைப்போம். அதுக்கு மேல மசாலாலாம் போட்டு நாங்க சேவ் போட்டு கொடுத்துருவோம். ரவாவும் சாப்பிடலாம், ஆனா ரவா சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஃபிளேவர் தெரியும். அப்படி இல்லைன்னா சில பேர் பானி ஊத்தி சாப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி. இப்போ இங்கேயே நிறைய மாதிரி இருக்கு, பானியே வந்து நிறைய கலர்ல இருக்க மாதிரி இருக்கு. அது ஏன் அந்த மாதிரி? இது வந்து நார்மலா உருளைக்கிழங்கு நம்ம வச்சுட்டு இது வந்து ஜீரா, மின்ட்டு, கட்டாமிட்டா ஸ்வீட்டு, ஆம்லா, ஜிஞ்சர், தென் லாஸ்ட் கர்டு வச்சு நாங்கள் கொடுத்துருவோம். அது வந்து மிக்ஸ்டு ஃப்ளேவரும் இருக்கு, சிங்கிள் ஃப்ளேவர்னாலும் அவங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அதை அவங்க வாங்கிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் அந்த மாதிரி ஸ்டஃப்டு ஐட்டம்ஸ்லாம் அது எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு? சிக்கன் ப்ரான் அது ஒரு 2. இதெல்லாம் வந்து இப்போதான் இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப புதுசு இல்லையா? சிக்கன் பானிபூரின்றது இங்கே தான் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி இந்த ஹைஜீன் மேல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஐடியா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தேவா? ஆமா, ஸ்டார்டிங்ல இருந்தே. பிகாஸ் பானிபூரி ஷாப்ல அது மெயினா இருக்குமான்றது பார்த்தா நம்மளுக்கு क्वेश्चन மார்க். ஏன்னா வீடியோஸ்ல அந்த மாதிரிலாம் போட்டு எல்லாரும் இது பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம லைவாகவே எல்லாமே நம்ம அப்படி கொடுக்குறப்போ எல்லாம் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்குது, அதை சொல்லியே இங்கே வந்து சாப்பிட்றாங்க. இப்போ அந்த பானி ஊற்றணுமா இல்லை அப்படியே சாப்பிடுங்க? இல்லை, நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க. ஒன்று அப்படியே சாப்பிடுங்க, அது உங்கள் ஃப்ளேவர் எப்படி இருக்கோ அதுக்கு அப்புறமா நீங்கள் பானி ஊற்றி கொடுங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இங்க வந்தோம், இங்க பானிபூரி வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பானிபூரி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் தாண்டி வந்து இப்படியான முயற்சியை வந்து இவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து பாராட்ட வந்தோம். கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய உயரம் அடையணும், அதுக்கு பிகைண்ட் ரூட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தமிழகத்தின் சிறந்த கருத்தரித்தல் மருத்துவமனை ARC. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ்.